என்னம்மா சமையல்? இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல்னு சொல்லி பார்த்தேன்னா பாப்பா, இது வந்து ராகி, கம்பு, சோளம் இதெல்லாம் போட்டு அரைச்ச தோசை. இது ரொம்ப உடம்புக்கே ரொம்ப நல்லது. இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தேன்னா இது எனது தக்காளி சட்னி. தக்காளி சட்னி தோசைக்கும் தக்காளி சட்னியும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை தோசை கேட்குறவங்களுக்கு முட்டை தோசை ஊற்றி கொடுத்துக்கலாம். இதில் முட்டை தோசை நம்ம ஊற்றினாலுமே நல்லாயிருக்கும். மாவு வந்து கெட்டியாக இருந்தாவே இட்லி, தோசை இதெல்லாமே சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறவங்க காலையில் 2 தோசை, நைட்டுக்கு 2 தோசை எடுத்துகிட்டு இடையில வந்து நைட்டு கொஞ்சம் சாப்பிட்ற எடுத்தாவும் இது நல்லா வெயிட் லாஸ் ஆயிரும். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம முட்டை தோசை ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. இதாங்க எங்கள் வீட்டில் நைட்டுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிஃபன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டிலலாம் என்ன சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.